நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாமுக்காக எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிறதுலேருந்து 30 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதோட ஃபஸ்ட்டு டெஸ்ட், அதாவது யூனிட் 1 அப்படிங்கிறதுலேருந்தும் யூனிட் 2 அப்படிங்கிறதுனுடைய முதல் பகுதி அப்படிங்கிறதுல ஒரு ரிவிஷன் டெஸ்ட், ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கீ அப்படிங்கிறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 10 கொஸ்டின்ஸ் ஜிகேலேருந்து கேட்பாங்க அப்படின்னாலும் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தமிழ் அப்படிங்கிறது 30 கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் செப்பரேட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிற 30 கேள்விகள் கேட்பாங்க இல்லையா, அந்த 30 கேள்விகள் அப்படிங்கிற ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து முதல் கேள்வி அப்படிங்கிறத நம்ம கேட்க இருக்கிறோம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ கீ பேரியர் டு எஜுகேஷன் ஃபார் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பழங்குடி சமூகங்களின் கல்விக்கு பின்வருவனவற்றில் எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது அப்படின்னு கேட்டிங்கனாவே, கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் மொழி தடைகள் அப்படிங்கிறது தான் முக்கிய தடையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் மொழி தடைகள், கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் அண்ட் லாங்குவேஜ் பேரியர்ஸ் அப்படிங்கிறத முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது கேள்வி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டிகல் 46. ஸோ ஆர்டிகல் 46 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எதை எம்பசைஸ் பண்ணுது, வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீக்கர் செக்ஷன்ஸ், எஸ்சி எஸ்டி அந்த பழங்குடியினர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸோ அவங்களுடைய மேம்பாடு, அவங்கள கல்வியில் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 46. இந்த ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். அப்போ ஆர்டிகல் 46ங்கிறது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2002 86வது சட்ட திருத்தத்தில் ஸோ ரொம்ப முக்கியமாக 3 இடத்துல வந்திருக்கும் இல்லையா. ஸோ ஆர்டிக்கல் 21A அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்டிக்கல் 45 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்டிக்கல் 51K அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மூணுமே எதை பற்றி சொல்லுது, ஆர்டிஇ பற்றி சொல்லுது. ஆர்டிஇ அப்படின்னு சொன்னாவே ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ தேர்டு கொஷின் பார்க்கலாம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படியே சிலபஸை ஒட்டி என்ன இருக்குது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாவே ப்ரொவைட் ஈக்குவல் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஈக்குவல் அந்த இது எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஸோ சமமான ஒரு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கேள்விக்கான ஆன்சர். ஸோ ஃபோர்த்து கொஷின் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஃபோர்த்து கொஷின் என்ன சொல்கிறாங்க, வாட் ரோல் டஸ் எஜுகேஷன் பிளே இன் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு. மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் அப்படின்னா விளிம்பு நிலை சமூகம். அப்போ விளிம்பு நிலை சமூகம் அப்படிங்கிறவங்களுக்கு அதிகாரம் அளிக்கணும்னா எந்த கல்வி வந்து பங்கு வகிக்கிறது அப்படின்னா, இட் இஸ் எ டூல் ஃபார் எக்ஸ்பேண்டிங் தேர் சாய்ஸஸ். அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து சியில் இருக்குது பாருங்கள். இது அவர்களின் தேர்வுகள், சாய்ஸஸ்னால் தேர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடம் அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இது எல்லாம் முக்கியமானது. ஸோ ஃபிஃப்த்து கொஷின் பார்க்குறோம். வுட்ஸ் டெஸ்பாச். அந்த வுட்ஸ் டெஸ்பாச் அப்படிங்கிறது கன்சிடர்ட் தி மக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா விச் இயர் வாஸ் பப்ளிஷ்டு அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது 1854 1854. ஸோ இந்த காலகட்டம் 1854 காலகட்டத்தில் யார் முக்கியமான அந்தமாக இருக்கக்கூடியது இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டல்ஹௌசி அப்படிங்கிறது இருந்திருப்பார் 1854. ஸோ வுட்ஸ் டெஸ்பாச் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதே மாதிரி இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாவே இன்னொரு கொஸ்டின் இருக்குது இதில். 1835 அப்படிங்கிறது மெக்காலே கல்விக்குழு அப்படிங்கிறது ஆங்கில கல்வியை நம்ம இந்தியாவில் புகுத்தியிருப்பாங்க. மெக்காலே கல்விக்குழுக்கள், இந்த கல்விக்குழுக்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆறாவது கேள்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த ஹண்டர் கமிஷன். அப்போ ஹண்டர் கமிஷன் அப்படிங்கிறது வந்து 1882 1882 தான் ஹண்டர் கமிஷன். அது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஏன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், பிரைமரி எஜுகேஷன், அப்புறம் ஹையர் செகண்டரி, இந்த மாதிரி நமக்கு போகும் இல்லையா. அதில் ஹண்டர் கமிஷன் 1882 முக்கியங்க. இதே 1882 ஜிகேயில் படிச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு மக்னா கார்ட்டா. எதற்கான மக்னா கார்ட்டா அப்படின்னு கேட்டால் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளாட்சி அரசாங்கம். அப்போ உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொன்னாவே இது வந்து பார்ட்டு 9 அப்படில வரும், பார்ட்டு 9A அப்படிங்கிற வரும். பார்ட் 9 அப்படிங்கிறது வந்து பஞ்சாயத்து ராஜில் கேட்பாங்க. பார்ட் 9A அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முனிசிபாலிட்டி எப்படி கேட்பாங்க. ஸோ 1882 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இதோட ஃபாதர் யாருன்னு கேட்டால் ரிப்பன் பிரபு. 1882 ரிப்பன் பிரபு, இவர் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற சுயத்தல ஆட்சின்னு சொல்லலாம், அல்லது உள்ளாட்சி அரசாங்கம். ஜிகேல கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். ஏழாவது கேள்வி,
பல்கலைக்கழக கல்வியிலிருந்து இடைநிலை கல்வியை பிரிக்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? அதாவது பல்கலைக்கழக கல்வியிலிருந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷன்லேருந்து இடைநிலை கல்வி அப்படிங்கிற அந்த செகண்டரி எஜுகேஷனை பிரிக்க யார் அப்படின்னா சாட்லர் கமிஷன். சாட்லர். இதில் 2 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். பல்கலைக்கழக அப்படின்றது யூனிவர்சிட்டி அந்த கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னாவே 1948 1948 யார் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1948 நமக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு வரும். அதே மாதிரி இடைநிலை கல்விக்குழு அப்படின்னு கேட்டாவே 1952 53 அப்படிங்கிற ஆண்டு எடுத்துக்கலாம். லக்ஷ்மண முதலியார் கல்விக்குழு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 கேள்வியுமே அதில் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 8வது கேள்வி, த சாட்லர் கமிஷன் 1917 1919 ரெக்கமெண்டட் தி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அப்படிங்கிறது ஹானர் கோர்சஸ். அந்த ஹானர் கோர்சஸ் அப்படின்னாவே ஹானர்ஸ் படிப்புகள். இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கலையா ஹானர்ஸ் படிப்புகள், அது 1917 1919 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஹானர்ஸ் எஜுகேஷன். இந்த 1917லையும் 1919லையும் நமக்கு ஜிகேக்கு தேவைப்படக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். 1917 அப்படின்னு கேட்டாவே அன்னி பெசன்ட் அம்மையார், அதாவது ஐஎன்சியில் இடம்பெற்ற முதல் பெண் அப்படின்னு கேட்டால் அன்னி பெசன்ட். 1917 அப்படிங்கிறது கல்கட்டா செஷன் அப்படிங்கிற இருந்தாங்க. அதே மாதிரி 1919ங்கிறது முக்கியமான வருஷம், நமக்கு ஜிகேல கேட்பாங்க. ஸோ ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான். ஜாலியன் வாலாபாக் இந்த வருஷம் தான். அதே மாதிரி மாண்டேகு ஜேம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் இந்த வருஷம் தான். அதே போல் கிளாஃபத் மூமெண்ட் இந்த வருஷம் தான். அதோட ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதல் உலகப்போரை முடிவுக்கு கொண்டு வந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. ஸோ இந்த மாதிரி அசோசியேட் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸோ நம்ம ஜிகேலையும் நல்ல மதிப்பெண் வாங்கலாம். ஸோ எல்லா பாடங்களையும் நல்ல மதிப்பெண் வாங்கலாம். ஸோ அடுத்த கேள்வி 9வது கேள்வி. மொத்தம் 30 கேள்விகள் இருக்கும். ஆனால் அப்படியே நம்ம அக்கார்டிங் டு PGTRB பேட்டர்னில் தான் இந்த கொஸ்டின் நம்ம அமைச்சிருக்கிறோம். ஸோ அடுத்த கேள்வி நம்ம பார்க்க போகிறது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் அ கீ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஹார்டாக் கமிஷன்? இந்த ஹார்டாக் கமிஷன் அப்படின்னு சொன்னாவே 1929. ஹார்டாக் கமிஷன் அப்படின்னாவே 1929 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ 1929 அப்படிங்கிறதுல இது எதை சார் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிச்சு? இடைநிலை கல்வியின் முன்னேற்றம், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 1929. இந்த 1929ல் ஒரு முக்கியமான ஒரு ஜிகே கொஸ்டின் இருக்குது. என்ன சார் 1929 அப்படிங்கிறது? லாகூர் காங்கிரஸ் செஷன். லாகூர் காங்கிரஸ் செஷன் அப்படிங்கிறது 1929 அப்படிங்கிறது ஸோ ஜவஹர்லால் நேரு அவருடைய தலைமையில் நடந்திருக்கும். ஸோ இது முக்கியமான செஷன்.